ஹே गाइस இந்த வீடியோல இட்டாச்சியோட ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் இருக்க அந்த குட்டி அண்ட் கியூட்டான லவ் ஸ்டோரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இட்டாச்சி வந்து 3 வயசுல 3rd கிரேட் நிஞ்சா வர பார்த்தவன். சோ அந்த வயசுல 3rd கிரேட் நிஞ்சா வர பார்த்தாவே வார்னா இப்படி தான் இருக்குமா, வார்க்குள்ள இருக்கிற உலகம் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு அந்த வயசுல ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ இந்த ஒரு டைம் லிமிட்ல தான் சாஸ்கே பிறப்பான். சாஸ்கே பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழப்பம் அவனுக்கு அதிகமாவே ஆயிருச்சு. சோ அதுக்கப்புறம் அகாடமில ஜாயின் பண்ணுவான். சோ அகாடமில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஈசுமி அண்ட் இட்டாச்சி மீட் பண்ணுவாங்க. ஈசுமியை பத்தி சொல்ல போனோம்னா இவளும் உச்சியா கிளான் தான். சோ இவளுக்கு அகாடமி டைம்ல இருந்தே நம்ம இட்டாச்சி மேல கிரஷ் இருக்கும். சோ எப்பவும் போல நம்ம இட்டாச்சி இந்த வாழ்க்கை எப்படிதானா, இறப்பு பிறப்பு இது மட்டும் தானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஈசுமியை கண்டுக்கவே மாட்டான். சொல்ல போனா மதிக்கவே மாட்டான். சோ அகாடமி டேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன்பு பிளாக் ஸ்குவாடுக்கு 11 வயசுல ஜாயின் பண்ணுவான். ஜாயின் பண்ண கையோடயே மொத்த ஆன்பு பிளாக் ஸ்குவாடுக்கு 13 வயசுல லீடரா மாறுவான். இதுக்கப்புறம் தான் அவனோட லைஃபே புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த டான்ஸோ பண்ண வேலைக்காக மொத்த உச்சியா கிளானையும் தன்னோட கையால கொல்ல வேண்டிய அந்த சிச்சுவேஷன் வந்துருச்சு. இவங்களோட லவ் ஸ்டோரின்னு பார்த்தா அனிமில நம்ம ஈசுமியை கொண்டது ஒபிட்டோ அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. பட் மாங்கான்னு பார்த்தா நம்ம இட்டாச்சி ஈசுமியை சந்திச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அவனோட மாங்கிக்கும் ஷரிங்கனோட எபிலிட்டியான கோட்டோ அமாட்சுக்குயை பயன்படுத்தி ஈசுமியை அந்த பவர்ஃபுல் கெஞ்சுட்சு ட்ராப்ல விழ வச்சு பிஃபோர் அவளோட டெத் வரைக்கும் ஈசுமி கூட எப்படி வாழணும் அப்படின்னு நினைச்சானோ அதெல்லாமே அந்த ஒரு கெஞ்சுட்சுல காட்டிடுவான். ஈசுமிக்கு இட்டாச்சிக்கு மேரேஜ் ஆகி அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிற மாதிரி. அவங்க க்ரோன் அப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஈசுமிக்கு வயசாகி அந்த ஒரு முடியாத டைம் லிமிட்ல அவ இருக்கும் போது அந்த கெஞ்சுட்சு உலகத்துல இருந்து ரியல் உலகத்துல ஈசுமி அப்பதான் கொல்லுவான். ஈசுமியை கொண்டதுக்கு அப்புறம் இட்டாச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவங்களோட லவ் ஸ்டோரி குட்டியா இருந்தாலும் பட் கியூட்டா தான் இருக்கும். சோ இவங்களோட லவ் ஸ்டோரி இப்ப வரைக்குமே ஒன் ஆஃப் ஹார்ட் பிரேக்கிங் லவ் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். இவங்க லவ் ஸ்டோரி பெருசா எதுவுமே இல்லைனாலும் கேட்ட அந்த கொஞ்சம் சீன்ல நம்ம எல்லாரையும் ஃபீல் பண்ண வைக்கும் இவங்களோட லவ் ஸ்டோரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.